ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் மிஸ்சலேனியஸ் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்சலேனியஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஷோ தேட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர். முதல்ல கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்னா என்ன? ரியல் நம்பர்ஸ். டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இந்த டேர்ம் வந்து எக்ஸுமா. இந்த எக்ஸுன்ற வேல்யூ எதுக்குள்ளே இருக்குது? ஆருக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டாங்க. சரிங்களா? இந்த ஆருக்குள்ளே இருக்கிறப்ப இந்த எக்ஸோட வேல்யூவோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேல்யூ வந்து -1லேருந்து +1 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 + மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இந்த மாடுலஸ்னு வந்தாலே நிறைய குழந்தைங்க தப்பு விட்ருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாமா, உள்ள -x இருக்குன்னு அர்த்தம், +xும் இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருவாங்க. அது தப்பு. சரிங்களா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். இஸ் 1 1 அண்ட் ஆன் டுவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் மாடுலஸ்னு வந்ததுனால நீங்கள் ஆரோ டயக்ராம் போட தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் ஜஸ்டிஃபை டைரெக்டாக பண்ணிடுங்க. சரிங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு 1 1 ஃபங்க்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் 2. தென் எது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்? x1 ஈக்குவல் டு x2. இது வந்துச்சுன்னா 1 1. ஆன் டூ ஃபங்க்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எவ்ரி ப்ரீ இமேஜ் ஆஸ் அன் இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது 1 1 ஆன் டூவை ஜஸ்டிஃபை பண்ணிடுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ முதல்ல இந்த மாடுலஸ்க்கு போட பிரச்சனையை முடிப்போம். சரிங்களா? இப்போ எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். இதே மாதிரியே எக்ஸாம்பிள் எழுதுங்க. சொல்யூஷன் given f of x equal to x by 1 plus modulus of x. இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்மா. இந்த x உள்ள இருக்க x என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாமா? ஸோ முதல் நான் என்ன எடுத்துக்கிறேன்? if x is positive, if x is positive, then f of x என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருந்தால் x by 1 plus x. இது ஒரு கண்டிஷன். ரைட்டுங்களா? இப்போ நம்பர் 2, if x is நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. if x is negative, then f of x equal to x by 1. இங்கே x வந்து -x ஆயிரும். அப்போ 1 - x plus x minus x இது ரெண்டையும் சேர்ந்தா இந்த ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்பர் 1 1உடைய ப்ரூஃப் பண்ண போகிறேன். நம்பர் 1க்கு இப்போ ஃபர்ஸ்ட் லெட் டேக் two different values x1 and x2. சரிங்களா? அப்போது f of x1 என்னவா இருக்கும்? இதுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் சொல்லுங்க. x1 by 1 plus x1. நான் ஃபஸ்ட்டு மட்டும் தான் செய்கிறேன், இன்னும் நான் செகண்ட் செய்யலை. சரிங்களா? அடுத்து f of x2 போட்டிங்கன்னா இது என்ன வரும்? x2 by 1 plus x2 வந்துச்சா? f of x1 போட்டேன்னா இந்த இருக்கு பாருங்கள். f of x2 போட்டேன்னா இது ரெண்டுமே என்னது? ஈக்குவல்னு சொல்லிடலாங்களா? that is f of x1 is equal to f of x2. f of x1 equal to f of x2. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க, which implies x1 by 1 plus x1 is equal to x2 by 1 plus x2 போட்டுக்கலாங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வந்துடும்? x1 into 1 plus x2 equal to, இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, x2 into 1 plus x1 வந்துருங்களா? உள்ள சிம்பிளை பண்ணுங்க, x1 கொண்டு போங்க, x1 into 1 x1, x1 into x2 x1 x2 is equal to x2 into 1 x2 plus x2 into x1 x1 x2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ which implies x1 equal to x2. நான் என்ன எடுத்தேன்? f of x1 equal to x2 எடுத்தேனா நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? x1 equal to x2 கிடச்சிச்சா? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்லிடலாம்? 1 1 சொல்லிடலாங்களா? அப்போ எப்படி எழுதுவீங்க? therefore the function is 1 1. the function is 1 1. புரிஞ்சுங்களா? இப்போ 1 1 புரிஞ்சுங்களா? ஜஸ்டிஃபை பண்ணது. நான் இப்போ சப்டிவிஷன் 1 மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னும் 2 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். எதுக்கு? சப்டிவிஷன் ஒன்னுக்குரிய ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களாம்மா? ஒன்றுக்குரிய ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். சரிங்களா? எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸா? இதோடைய எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்களா? எக்ஸை உள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும்? ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வருமா? இது ரெண்டு எக்ஸை காமனாக எடுங்க. ஒய் ப்ளஸ் எக்ஸை காமனாக எடுத்தா ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த ஒய் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய் ஆயிருங்களா? அப்போது ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை இந்த ஒய் மைனஸ் ஒன் கீழே வந்துடுங்க, ஒய் மைனஸ் ஒன். ரைட்டுங்களாம்மா? புரிஞ்சுங்களா இது வரைக்கும்? இப்போ நான் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபைன் பண்ணுங்க. சரிங்களா? ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸா? இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக இது போடுங்கம்மா, மைனஸ் ஒய் பை ஒய் ப்ளஸ் ஒன், சாரி மைனஸ் ஒய் பை ஒய் மைனஸ் ஒன் டிவைடட் பை இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒய் பை ஒய் மைனஸ் ஒன். சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? மேலே என்ன இருக்குது? மைனஸ் ஒய் பை ஒய் மைனஸ் ஒன் டிவைடட் பை இந்த ஒய் மைனஸ் ஒன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் மைனஸ் ஒன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் மைனஸ் ஒன். இங்கே ஒய் மைனஸ் ஒன் கேன்சல், இங்கே ஒய் மைனஸ் ஒய் கேன்சல். அப்போ என்ன இருக்கும்? மைனஸ் ஒய் பை மைனஸ் ஒன். இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஒய். தேர்ஃபோர் நான் என்ன எடுத்தேன்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தேன். ஆன்சர் என்ன வந்துச்சு? ஒய். தேர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு. புரிஞ்சுங்களாம்மா? தேர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு. கிளியர்? எதுவும் டவுட் இல்லைங்களே? இப்போ இதே மாதிரி செகண்ட் போர்ஷன் போயிடலாங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் போர்ஷன் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் போர்ஷனில் உள்ள ஒன் நான் ஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஒன் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டு விஷயம் எடுக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் என்ன? செகண்ட் போர்ஷன் சொல்லுங்கள். எக்ஸ் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் டூனா என்ன? எக்ஸ் டூ பை ஒன் மைனஸ் எக்ஸ் டூ. ரெண்டுமே ஈக்குவலாக எடுக்கணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? x1 by 1 minus x1 equal to x2 by 1 minus x2 போட்டுக்கலாங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x1 into 1 minus x2 equal to x2 into 1 minus x1 போட்டுக்கலாங்களா? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x1 minus x1 x2 equal to இங்கே x2 minus x1 x2 போடலாங்களா? இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ x1 equal to x2. Therefore this function is 1 அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுங்களா? 1 ஓகேங்களா? இதே மாதிரி ஆன் டூ போட்டுடலாங்களாமா? இதே மாதிரி நம்ம ஆன் டூ போட போகிறோம். இதே மாதிரி ஆன் டூ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸா? இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள், அதை கிராஸ் பண்ணுங்கள். y இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் மைனஸ் ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 0. ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x is equal to y by y plus 1. ரைட்டுங்களா? இது x கிடைச்சிருச்சா? இந்த x ஓட வேல்யூவை f of x போடுங்க. f of x equal to என்ன? x by 1 minus x. இதில் xக்கு பதிலாக y by y plus 1 divided by 1 minus y by y plus 1. அப்போ மேலே என்ன இருக்கும்? y by y plus 1 divided by இதை கிராஸ் பண்ணிங்கன்னா y plus 1 minus y divided by y plus 1. இங்கே y plus 1 cancel.
இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய் கேன்சல். ஸோ என்ன கிடைக்கும்? y/1. y/1 என்ன போடலாம்? y போடலாமா? therefore f of x equal to y. therefore this function is என்ன சொல்லிடலாம்? this function is onto அப்படின்னு செகண்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். this function is onto அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ புரிஞ்சுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.